வணக்கம் சண்டா மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பார்த்ததுதான் பாலிசி நோட்ஸ். நம்ம பாலிசி நோட்ஸ்ல தமிழ் வளர்ச்சி கழகம், அதாவது தமிழ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் 2004 நமக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ் பெருமைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தோட என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் 1ல நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பார்ட் 1ல தமிழ் வளர்ச்சி கழகம் என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க விருது கொடுக்கறது, தமிழ் கலைஞர்களுக்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி தர்றது, அவங்க தமிழ் வளர்ச்சி டிபார்ட்மெண்ட், ஓகேவா, தமிழ் லாங்குவேஜ அகில உலக அளவுலையும் இந்தியா லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவல்லையும் அதோட வளர்ச்சிக்கு என்னென்னலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எடுக்க முடியுமோ இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் தமிழை வளர்க்கிறதுக்காக என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்களோ அது எல்லாமே நம்ம பார்ட் 1ல கொஞ்சம் பார்த்துருந்தோம். அந்த இதுல தான் வந்து திருவள்ளுவர் விருது, பாரதிதாசன் விருது, பாரதியார் விருது, அதுக்காக எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, ஸோ என்னென்னலாம் வந்து சால்வை போத்துறதா, அதுக்கப்புறம் கலைஞர், அதாவது தமிழ் கலைஞர்களுக்கு என்னென்னலாம் வந்து எழுத்தாளர்களுக்கு, அதுக்கப்புறம் கைவினைஞர்கள் கிடையாது, தமிழ் கலைஞர் ஒரு புக்கு எழுதுறாரு அப்படின்னா அந்த விருது, அதே மாதிரி என்னென்னலாம் விருது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2. இதுல நம்ம மெயினா பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ் வளர்ச்சி நிர்வாகங்கிறது எந்த இயர் ஆரம்பிக்கப்பட்டது, அது யாரால ஆரம்பிக்கப்பட்டது, என்னென்ன இருக்கு, என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வருஷம் என்னென்ன அவார்டு கொடுக்குறாங்க, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல இந்த விஷயத்துலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வருது. அப்படிங்கிற போது சாகித்ய அகாடமி யார் அவார்டு வாங்கினா, இப்போ இந்த வருஷத்துல யார் வாங்கினா, அடுத்த வருஷத்துக்கு யார், போன வருஷத்துக்கு யார் வாங்கினா அப்படிங்கிறதெல்லாம் இதுலயே நமக்கு எல்லாமே இதாயிடும், ஓகேவா, கவர் ஆயிடும். ஓகே, அதனாலதான் இந்த தமிழ் இது பாலிசி நோட்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வெளியிடுது, டிஐபிஆர். ஸோ அதனால இதை பார்க்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் பார்ட் 1 பார்த்தாச்சு, நம்ம இப்ப பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகே, எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலை. ஏன் திருவள்ளுவர் சிலை தமிழ் வளர்ச்சி நிர்வாகத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சி நிர்வாகத்துல திருவள்ளுவரை நம்ம போற்றும் வகையில திருவள்ளுவரோட ஒரிஜினல் முகம் நமக்கு தெரியாது, அது ஒரு கற்பனையான முகம். ஆனா திருக்குறள்ல நம்ம அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்களுக்கு தேவையான, ஒரு அரசனுக்கு தேவையான, ஒரு பெண்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துமே கிட்டத்தட்ட ஒரு 1330 குறள்ல கொடுத்தவர் தான் திருவள்ளுவர். ஓகேவா, இவரு நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து நமக்கு திருக்குறள்னு ஒரு நூலை எழுதுனதுனால நமக்கு எவ்வளவு பெருமை அப்படிங்கிறது உலகளாவே அறிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த விஷயத்த அதனாலதான் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருவள்ளுவருக்காக 133 அடியில கன்னியாகுமரியில ஒரு சிலை, மாபெரும் சிலை. ஏன்னா அங்க வச்சாங்க அப்படின்னா முக்கடலும் சங்கமிக்கிற இடம் அதுதான், ஓகேவா. அதனால இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, முக்கடலும் சங்கமிக்கிற ஒரு இடத்த நம்மளோட எப்படின்னா என்டர் ஒரு ஃபாரின் இதெல்லாம் போகும்போது, கப்பல்லாம் போகும்போது அந்த கன்னியாகுமரி இதை ஒரு என்ட்ரா நாங்க தமிழ் மண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பறைசாற்றும் விதமாக இவ்வளவு பெரிய அவள் உயர்ந்த சிலை 133 அடி சிலையை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் திருவள்ளுவர் சிலை, தமிழ் அவர் வளர்ச்சிக்காக, தமிழின் பெருமைக்காக உள்ளவர். ஸோ அதனாலதான் தமிழ் வளர்ச்சி கழகம் திருவள்ளுவர் சிலையை அவங்களும் நிறுவனாங்க. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி கடற்கரையில எப்ப நிறுவனது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சிலையை கேட்டாங்கன்னா 1/1/2000 அந்த வருஷத்துல நிறுவி இருக்கிறாங்க. ஓகேவா, யாரால அப்படின்னா கருணாநிதி அவர்களால 133 அடி சிலையை திறந்து வச்சாரு. ஓகேவா, என்னைக்கு 1/1/2000. ஸோ இப்போ 1/1/2026 வந்துருச்சு அப்படின்னா அந்த சிலை நிரூபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 25 வருஷம் நிறைவுற்றது. ஓகேவா, முடிஞ்சு போச்சு, 25 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ 26வது வருஷத்துல நம்ம அடி எடுத்து வைப்போம். இதுதான் திருவள்ளுவர் சிலையோட 25 ஆண்டு வெள்ளி விழா தமிழக அரசால் இந்த வருஷம் கொண்டாட போறாங்க. ஓகே, டிசம்பர், கடந்த வாரம் குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த வாரத்தை, டிசம்பர் வாரத்தை லாஸ்ட், அதாவது இந்த இது கொண்டாடும் போது அதுக்கு முன்னாடி வாரத்தை குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த வாரத்தை குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் கொண்டாட போறோம்னு சொல்லிட்டு பார்ட் 1லே பார்த்தோம். நீங்க அந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வரும். கீழே வித்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிட்டேன், ஓகேவா, பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவருக்கு அடுத்தது இளங்கோவடிகள். ஏன்னா நமக்கு இலக்கணம்னு ஒண்ணு கொடுத்ததே, இப்ப எப்படி தமிழ் இங்கிலீஷ்ல கிராமர் இருக்கோ தமிழ்ல இலக்கணம் அப்படின்னு சொல்றதுக்கு
ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட நூல் தான் இந்த இளங்கோவடிகள். ஓகேவா? இளங்கோவடிகளும் கற்பனை பாத்திரம் தான் இருக்கு. ஸோ இதுல சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று புகழ் பெற்றது. சாரி, அது நான் தொல்காப்பியத்தை மிஸ்இன்டர்பிரேட் பண்ண. இளங்கோவடிகள் வேற, தொல்காப்பியம் வேற. ஓகே, தொல்காப்பியத்தை தான் இலக்கணத்துக்காக உள்ளது. ஓகே, தொல்காப்பியம் இலக்கணம் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இலக்கணம் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இளங்கோவடிகள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தை வடிவமைச்சவர் அவர் தான். சிலப்பதிகாரம் ஏன்னா இதுல தான் வந்து பூம்புகார், அதாவது நம்ம தமிழ்நாட்டோட இந்த கடற்கரை வாணிபம் எப்படி நடக்குது, அங்க வணிகம் எப்படி நடக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டினது இங்கதான். அதே மாதிரி மதுரை தூங்கா நகரம், அங்க உள்ள மார்க்கெட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு கதையும் இதுதான். அதுக்கப்புறம் பெண்கள், மாதவி விலை மாதுவாக இருந்தாலும் எப்படி கற்புக்கரசியா உள்ளவ அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நமக்கு தெரியும். கண்ணகிங்கிறவங்க எந்த அளவுக்கு கற்புக்கரசியா இருந்தாலும் அவங்க ஒரு தவறு இழைக்கும் பட்சத்துல அவங்க எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா மாறுவாங்க அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சது. அதுலதான் இதுல கோவலன் வருவாங்க. கோவலன் தான் தலைவன். ஓகேவா? கண்ணகி தான் மனைவி. சோ இதுல மாதவி இவங்க வந்து ஒரு விலை மாதவா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறனாலும் இவரு கோவலன் வந்து மாதவிய தன்னோட 2வது மனைவியா சொல்லுவாரு. ஆனா தாலி கட்டி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ இவர் தாலி கட்டி உள்ள ஒரே மனைவி கண்ணகி தான். ஸோ இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாண்டிய நாட்டு மன்னனால ஏற்பட்ட தவறான ஒரு கண்ணோட்டத்தினால அவரு கொல்லப்படுவாரு. ஸோ அதனால் ஏற்பட்ட இதுல என்னென்னலாம் இந்த சிலப்பதிகார நூல்ல நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள். ஓகேவா? தமிழ்ல 3 அத்தியாவசியமான இலக்கியம், இசை மற்றும் நாடகம், இது அனைத்துமே நம்ம அறிஞ்சுக்கிறது தான் சிலப்பதிகாரம். ஓகே, அதுக்கப்புறம் சிலப்பதிகார நாடகம் காவியம் என்றும் அழைக்கப்படுது. அடுத்து இது என்னென்ன காவியம் சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை அப்படின்னா, தேசிய காவியம், மக்கள் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ராபர்ட் கால்டுவெல். இவர் கால்டுவெல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள தமிழ்ல வந்து எழுத்து சீர்திருத்தத்துக்கும் தமிழ் வந்து இவரு தமிழோட வளர்ச்சிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர். எழுத்து சீர்திருத்தம் கொண்டது, மொழி சீர்திருத்தம், மொழி வரலாறு உருவாக்குறது எல்லாத்துக்குமே இவர் தான். திராவிட மொழிகளின் தொன்மை திராவிட மொழிகள்னு எதெல்லாம் வரும்னா, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பிராகியி போன்ற தமிழ், இது எல்லாமே திராவிட மொழிகள்ல வரும். திராவிட மொழிகள்லயே தனிமையான மொழி தமிழ் மொழி. பிற மொழி கலப்பு இல்லாமல் தமிழ் மொழி தனித்து இயங்கும்னு சொல்லிட்டு சொன்னதும் கால்டுவெல் தான். ஸோ மற்ற மொழிகள் உதவி இல்லாம தன்னைத்தானே தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ற தன்மை எதுக்கு இருக்கு? தமிழுக்கு இருக்கு. பிற மொழி கலந்தாலும் தமிழ் மொழி அழியாது அப்படின்னு சொல்லதும் இவர் தான். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம இதுல இந்த ஷா ஜா இதெல்லாம் வந்திருக்கிறது சமஸ்கிருத மொழி. நமக்கு இங்கிலீஷ்ல பஸ்ஸு, அப்புறம் பேருந்துன்னு சொல்லலாம், பஸ்ஸு. அதுக்கப்புறம் சில பேசும் வழக்குல இங்கிலீஷ் வார்த்தையை புகுத்தினாலும், இப்ப நான் பேசுறப்பே வந்து தங்கிலீஷ் தான் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி பிற மொழி கலப்பு இருந்தாலும் தன் மொழி ஏன்னா ரூட் வேர்டு இங்க தமிழுக்கு இருக்கிறதுனால தமிழ் என்றைக்குமே அழியாத மொழி. தமிழை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா ஒரு பேசும் மக்கள் ஒரு மொழிய பேசுறவங்க இருக்கிற வரைக்கும் அந்த மொழி அழியாது. அந்த மொழிய எழுதுற அளவுல இருக்கிற வரைக்கும் அந்த மொழி அழியாது. ஒரு தமிழ் மொழியோட காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிற ஒரு அமைப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னா தமிழ் மொழிக்கு தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் இந்த இதுல நீங்க கலைச்சொற்கள் பாருங்க. டிஐபிஆர் வெளியிடுற இந்த கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல இங்கிலீஷ் வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை வரும். ஸோ வேற்றுமொழி வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை வரும். இருந்தாலும் என்னதான் வார்த்தை இருந்தாலும் அதுக்கு உண்டான தமிழ் வார்த்தைகளும் உபயோகமாகுது, உற்பத்தி ஆகுது. அப்படிங்கிற போது ரூட்டே நம்மள்ட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த கால்டுவெல்ங்கிறவ தமிழ் மொழி திராவிட மொழி உள்ள ஒண்ணு இருந்தாலும் தமிழ் மொழி தனித்து இயங்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னதான் இந்த ராபர்ட் கால்டுவெல்லால் சொல்லப்பட்ட இந்த தமிழ் மொழி. திராவிட மொழிகளின் தொன்மை, தனித்துவம், செழுமையை ஆதாரங்களுடன் நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழியோட எடுத்து சொன்னவர் ராபர்ட் கால்டுவெல். ஓகேவா? இது வந்து தூய தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தூய தமிழ் அப்படி என்னன்னா, இவரு தான் ஒரு தூய தமிழ்ங்கிற ஒரு பத்திரிகை வச்சிருந்தாரு. மறைமலை அடிகளார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தான் பேசுற வார்த்தைகள்ல
பிற மொழி ஷா ஜா இங்கிலீஷ் வேர்டு எதுவும் கலக்காம தூயமான தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி தன்னோட நியூஸ் பேப்பர்லயும் எழுதுவாரு, பேசுறதுலயும் அதை யூஸ் பண்ணார். அதனாலதான் அவரு தூய தமிழ் சங்கம்னே ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்லயும் படித்திருப்போம். தூய தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா மறைமலை அடிகளார். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இவரோட மறைமலை அடிகளாரோட சின்னம் எங்க இருக்குன்னா செங்கல்பட்டில் மற்றும் பல்லாவரத்துல நினைவு சின்னம் திறக்கப்பட்டிருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே தமிழ் வளர்ச்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டது. அதனாலதான் இதை சொல்றோம். அதுக்கப்புறம் தொல்காப்பியம், முன்னாடி இளங்கோவடிகள் அதை தான் மாத்தி தொல்காப்பியம் நினைச்சு இலக்கண நூல் அதெல்லாம் சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். இது தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படின்னா தமிழோட இலக்கண நூல். இதுதான் தமிழ் மொழியோட இலக்கண நூல். ஃபர்ஸ்ட் வந்தது இதுதான். இது வந்து 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, 1ஆம் நூற்றுல ஏற்பட்டதுன்னு கூட சொல்லலாம். தொல்காப்பியம் தான் நமக்கு முதல்ல மூத்த ஒரு இலக்கண நூல். இதுதான். இது தொன்மை மற்றும் ஆழமான சிந்தனை இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு ஞான புதையல் தான் இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூல். இவரோட வரைபடமும் நம்மள்கிட்ட இருக்கிறது அப்படின்னா அது யாரும் பார்த்ததில்லை. ஸோ தொல்காப்பியம் சொல்லுவாங்க, நன்னூல் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வந்தது. நம்ம தமிழுக்கு தான் ஆதி காலத்திலேயே வந்து முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லிட்டு தமிழ் மொழிக்காக சங்கம் வளர்த்தது. தமிழை போற்றி பாதுகாத்த புலவர்கள் பலர். தமிழுக்கு அவ்வளவு ஒரு வேஸ்ட் ஹிஸ்டரி இருக்கு. தமிழை ஆழமா படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வரைக்கும் அதை டீப்பா வந்து இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. தமிழ் ஆராய்ச்சி கழகம்னு ஒண்ணு இருக்கு. அதுமா இருந்தாலும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ் மொழி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? தொல்காப்பியம் இது மிக பழமையான படைப்பு. அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியத்தை அறியப்பட்ட படைப்பு. தமிழ் 5 இலக்கண அம்சங்களை விளக்குறது எது அப்படின்னா தொல்காப்பியம். என்ன அப்படின்னா எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. அதாவது சொல்லாட்சி, அமைப்பு, பொருள், சொற்கள், எழுத்து. இது அனைத்துமே எதுல வருது அப்படின்னா கிராமர்ல வருது. ஓகேவா? இந்த இது அனைத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது எது அப்படின்னா தொல்காப்பியம் என்ற நூல். தொல்காப்பியம் என்ற நூல். அதுல எந்த 5 இலக்கண அம்சங்களை விவரா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்தை பத்தி, சொற்களை பத்தி. எழுத்தை பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எழுத்து எப்படி இருக்கணும், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கு முன்னாடி ஒரு வேர்டு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு எழுத்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது உயிர் எழுத்துலயோ மெய் எழுத்துலயோ ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து உயிர்மை எழுத்துல ஆரம்பிக்கலாம். ஆனா உயிர் எழுத்துல ஆரம்பிக்க கூடாது. மெய் எழுத்துலயும் உயிர் எழுத்துல ஆரம்பிக்கலாம், மெய் எழுத்துல ஆரம்பிக்க கூடாது. மெய் எழுத்துனா என்ன அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து. இக்கு, இச்சி, இஞ்சி, இக்கு, இங்கு, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு. ஸோ காங்காச்சா சொல்லுவாங்க இல்லையா? இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இப்பு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. ஸோ இதுதான் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எத்தனை பேர் உயிரெழுத்தை ஞாபகம் வச்சிருப்பீங்க, மெய் எழுத்துக்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 214 எழுத்து. இந்த எழுத்து எழுத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் எழுத்து இலக்கணம். சொற்கள் அதே மாதிரி சொற்கள்ல பிற மொழி சொற்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு வகைதான். அதாவது ஒரு மாத்திரை, 2 மாத்திரை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுக்கிறப்ப பார்ப்போம். ஸோ அப்புறம் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு எழுத்துக்குமே பொருள் இருக்கு. பொருள் உணர்திறன் அறிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் அமைப்பு, அதாவது முன்னிலை படற்கை எப்படி அமைச்சு எழுதணும் அப்படின்னு சொல்றது அந்த அமைப்பு. அப்புறம் சொல் ஆட்சி, சொல்ல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அதை பேசணும். ஓகேவா? அதை பத்தி சொல்றதுதான். ஸோ இந்த அனைத்து இலக்கணமே தொல்காப்பியத்திலே நமக்கு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்துல தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால அப்படின்னா சங்க காலங்கள்ல தான் 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டிலையும் புறநானூறு, ஐம்பெரும் காப்பியம், அதுக்கப்புறம் அகநானூறு, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், அப்புறம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இது போன்ற காவியங்கள், இலக்கியங்கள்லாம் நமக்கு கொடுத்தது இந்த தமிழ் மொழியினால் மட்டுமே. அது மட்டும் இல்லாம கடவுள் பக்தி பாடல்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள் எழுதுனது, நாயன்மார்கள் எழுதுனது. ஸோ இந்த புக்கு, அதாவது தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி புக்குக. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தமிழ் மொழியினால் வளர்ந்தது. இது மூலியமாவும் ஒவ்வொரு வருடங்களுக்கும் தமிழ் மொழி வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம். இந்த காலகட்டத்தில் தான் பெண் கவிஞர்கள் குறிப்பிடத்தக்க இலக்கிய சிறப்பை வெளியும் படுத்தினாங்க. ஓகே, ஸோ பெண் கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் ஜென்ரலா பொதுவா வந்து பெண் கலைஞர்களை ஔவையார்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் தமிழ் வளர்ச்சி கழகத்தினால
என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டு வசதி திட்டம் யாருக்கு அப்படின்னா, அதாவது எழுத்தாளர் இருப்பாங்க. லிட்ரேச்சர் அதாவது எழுத்தாளர். அவங்க வந்து தமிழுக்காக தன்னோட எல்லாமே அர்ப்பணிச்சவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு கனவு இல்ல திட்டம். யாரால அப்படின்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் 97வது பிறந்த நாள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. அது இந்த வருஷத்துல தான். ஓகேவா? ஞானபீடு விருது போன்ற மதிப்புமிக்க விருதுகளை பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு இந்த வீட்டு வசதி வழங்கப்படுது. ஓகேவா? யாருக்கு அப்படின்னா, இந்த வீடு வர்றதுங்க விஷயத்தையே ஒண்ணு சாகித்ய அகாடமி விருது வாங்குனாங்க, ஞானபீட விருது அவார்டு வாங்குனவங்களுக்கு, உயர்ந்த அவார்டு வாங்குனவங்களுக்கு சம் அமௌண்ட் பணமும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வசதிக்காக வீட்டு வசதியும் அமைச்சு தர்றதுதான் இது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுதான். சங்க காலம் இதுவும் பார்த்துட்டோம். சாகித்ய அகாடமி விருது, செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தின் தொல்காப்பியம் இதுக்கு கீழே தான் வருது. தொல்காப்பியர் விருது செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தின் மூலியமா தொல்காப்பியர் விருது எதால மத்திய அரசு மூலியமாவே நம்மளோட கலைஞர்களுக்கு வழங்கப்படுது. செம்மொழி தமிழ் விருது அப்படின்னா என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்களால தமிழ் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அந்த லெவலுக்கு சொல்றதுதான் இந்த செம்மொழி தமிழ் விருது. ஓகேவா? இதை தொல்காப்பியர் விருதுன்னு சொல்லுவாங்க. எதுல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் உயர் வருமான குழுவிற்கு வீடு வழங்குவதும் 1500 சதுர அடி வீட்டை கட்டித்தரதும் தான் இந்த மெயின் நோக்கம். அப்புறமா விருது பெற்றவர்களுக்கு ஆண்டுதோறும் 10 பேர் வரை வீடுகள் வழங்கப்படுது. ஓகேவா? இந்த எந்தெந்த ஒவ்வொரு தமிழுக்காக வாங்கின விருது வழங்குறதுக்கு. கனவு இல்லம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாகித்ய தமிழ் மொழிபெயர்ப்பை பெற்ற மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் மூலியமா என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதன் மூலியமா தான் நமக்கு இந்த புத்தகங்களை தேசியமயமாக்குறது, சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்கறது, அவங்கள கௌரவிக்கிறது. ஸோ தமிழை எங்கெங்கெல்லாம் வளர்க்க முடியுமோ இந்த உலகத்திலையும் சரி, எந்த ஒரு மூலை முழுக்கு எங்க போனாலும் தமிழை வளர்க்கறது மட்டும்தான் இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தோட மெயின் மோட்டோவே. ஓகேவா? இந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தின் மூலியமாக வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, தமிழை யாரெல்லாம் வளர்த்தாங்களோ அவங்களுக்கு சிலை எழுப்புறது, அவங்க பேர்ல விருது வழங்குறது, அவங்க பேர்ல பரிசு தொகை கொடுக்கறது, அவங்க பேர்ல சைட்டேஷன் அதாவது ஏதாவது அவார்டு மாதிரி ஏதோ ஒரு கேடயம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது. ஸோ அவங்களின் பேர்ல சொற்பொழிவு ஆற்றுறது, தமிழை வளர்க்க எந்த இதுக்கெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே தமிழ் வளர்ச்சி கழகம் பண்றது. அதுக்கப்புறம் தான் இந்த கவிஞர் முதியரசன் சிலை திறப்புறது. இவரு இந்த சிலை எங்க நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா சிவகங்கையில பாவேந்தர் கவிஞர் முதியரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ அதனால இந்த சிலை திறப்புக்கு ஃபுல்லா வந்து மணி மணி கொடுத்து பணத்தை கொடுத்து அதை வந்து வளர்க்க செய்யறதும் இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் தான். வேற என்னென்ன தலைப்புல முடியரசன் அப்படிங்கிறவரு புக்கெல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளைய முடியரசர், வணங்க முடியரசர், கலைஞர் மு கருணாநிதி குரல் ஓவியம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? குரல் ஓவியம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அம்பேத்கரின் படைப்புகள் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி அனுமதிக்கப்பட்டதும் இந்த இதுல தான். ஓகே. அதுக்கப்புறம் தமிழ் சொற்பியல் அகராதி திட்ட இயக்குநரகம். இப்போ தமிழ் லெக்சிகான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ் அகராதி. அதே மாதிரி இந்த தமிழ் சொற்பியல் அகராத திட்டம் இயக்குனராக யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, துவக்கி வைத்தவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஸோ தமிழ் சொற்பியல் அகராதி திட்ட இயக்குநரகம்னா அதுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸே இருக்கு. இது ஓப்பன் பண்ணது முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் பதவியேறு 1974 8/11/2021 தமிழ் அகராதி தினம். ஒவ்வொரு வருஷமும் 8ஆம் தேதி 11ஆம் மாசம் 2023 தமிழ் அகராதி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தமிழ் அதுல அகர முதலி இலக்கிய கழகம் கலைக்கழகம். ஓகேவா? இயக்க கலைக்கழகம் அகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. 2016 முதல் இது செயல்படுது. இந்த இயக்ககம் அதாவது அகர முதலி அப்படிங்கிற ஒரு இயக்க கலைக்கழகம் மக்களின் பயன்பாட்டில் உள்ள வெளிநாட்டு சொற்களுக்கு தூய தமிழ் சொற்களும் வடிவமைத்து வழங்குறதான் இது. இப்போ வெளிநாட்டுல வாட்ஸ்அப்னு இருக்கு, யூடியூப்னு இருக்கு, அதுக்கு நிகரான தமிழ் மொழியை உருவாக்குறதா இந்த இயக்கத்தோட வேலை. ஸோ தொழில்நுட்ப சொற்கள் சொற்குவை இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? சொற்குவைன்னு சொல்லுவாங்க. சங்க காலம் முதல் இப்போ உள்ள காலம் வரையிலான அனைத்து சொற்களையுமே இவங்க தொகுத்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அகர முதலி அதையும் பார்த்துக்குங்க. நவம்பர் 8 தமிழ் அகராதியல் தினம். ஸோ இது மெயினா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கங்க. தமிழ் அகராதி தினம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா நவம்பர் 8. அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் இந்த இதுல பிறந்தனால இந்த நாளை நம்ம சொல்றோம். வீரமாமுனிவருக்கு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவனா அவரு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் தூய தமிழ் பாட்டாளர்கள் பரிசு. இது என்ன அப்படின்னா
வேற வார்த்தைகள் இல்லாம சமஸ்கிருத வார்த்தைகள், தெலுங்கு வார்த்தை, அதுக்கப்புறம் வந்து இந்த அரபு வார்த்தைகள் எதுவும் கலப்பு இல்லாம தூய தமிழ் வார்த்தைகளா இருக்கணுங்கிறது தான் இதோட மெயின் நோக்கமே. அதுதான் வேற்று கிரக வார்த்தைகள் இல்லாமல் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்கிறது தான் யாரோட இதுனா தூய தமிழ் பரிசு. ஓகேவா? அதுக்கப்புறம் தேவநேய பாவனார் விருது இது 2020 முன்னல் வழங்குறாங்க. ஸோ இதுவும் தமிழ் சொற்கள் குறித்த ஆராய்ச்சியில சிறந்து விளங்கு தமிழ் சொற்கள் குறித்து இந்த ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் இருக்கிறவங்களுக்கு இந்த விருது வருஷம் வருஷம் வழங்கப்படுது. இது யாரு அப்படின்னா தேவநேய பாவனார் விருது. அப்புறம் வீரமாமுனிவர் விருது இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு தமிழ் மேல் உள்ள பற்றால் தன் பெயரை வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழை நல்லா கற்று தெரிந்தவர் தான் வீரமாமுனிவர். ஓகேவா? இவரு தமிழ் தாய்மொழிக்கு மேல உள்ள பற்றுனால நிறுவப்பட்ட ஆண்டு 2020 தமிழ்நாட்டில் வசித்து அகராதி துறையில் பங்களித்து திறமையான அகராதி ஆசிரியருக்கு வழங்கப்படுற விருது தான் இந்த வீரமாமுனிவர் விருது. ஓகேவா? அந்த இதுலதான் சொல் வயல் என்பது ஒரு மாதாந்திர மின் இதழ். அப்புறம் சர்வதேச தமிழ் ஆய்வுகள் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1970 தமிழக முதலமைச்சர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால இந்த இதை திறந்து வச்சதுதான் 1970. ஓகேவா? சர்வதேச தமிழ் ஆய்வுகள் தினம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செப்டம்பர் 15 சர்வதேச தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் நிறுவனர் தினம். இது எப்பனா செப்டம்பர் 15. செப்டம்பர் 8 நவம்பர் 8 என்ன தினம் தமிழ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி செப்டம்பர் 15 சர்வதேச தமிழ் ஆய்வு நிறுவன தினம். ஸோ இதுவும் சொல்றாங்க. இது வந்து யாருன்னா அண்ணா பிறந்தநாள். ஓகேவா? செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு சொல்றதுதான். அப்புறம் உலக தமிழ்ச்சங்கம் 1986 மதுரையில நிறுவப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் அறிஞர்கள் மன்றம் அது வந்து தமிழ் கூடல்னு சொல்லுவாங்க. இதுவும் தமிழ் வளர்ச்சி கழகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதுதான். ஸோ தமிழ் அறிஞர்கள், ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்களை இது எல்லாத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து தமிழ் வளர்ச்சிக்காக மேம்படுத்த ஒரு அமைப்பு தான் இது. இது ஜனவரி 17 உலக தமிழ்ச்சங்கத்தை நிறுவன தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து இந்த நாள் ஜனவரி 17 வந்து எம்ஜிஆர் பிறந்தநாள். அதுக்கப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. ஸோ நிறுவப்பட்ட தேதி செப்டம்பர் 15 1981. இது யாரோட காலங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா? தமிழ் பல்கலைக்கழகம் இதை உருவாக்குனது செப்டம்பர் 15 1980 தஞ்சாவூர்ல நிறுவப்பட்டிருக்காங்க. இப்பயும் இருக்கு. ஸோ இது வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டதான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம். அப்புறம் தமிழ் கவிஞர்களோட முக்கிய மேற்கோள்கள்லாம் இதுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெருசா கேள்வி கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே? இந்த தமிழ் பாலிசி நோட்ஸ் பார்ட் 2 மூலியமா தமிழ் வளர்ச்சி கழகத்துல என்னென்னலாம் வந்து இனிஷியேட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதுல இம்பார்ட்டன்ட் டேஸ் வரும், என்னென்ன விருது கொடுத்துருக்காங்கன்னு வரும், தமிழுக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்காங்கன்னு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான், வேற எதுவும் நமக்கு இதுல பெருசா ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகே? இதுலேருந்து 2 மார்க் வாங்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாலிசி நோட்ஸ்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.